ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் எலுமிச்சம்பழ ரசம், டேஸ்டியான எலுமிச்சம்பழ ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 தக்காளி திருத்தி வச்சுட்டுருக்கேன், 5 பச்சை மிளகாய் திருத்தி வச்சுட்டுருக்கேன், 1.5 மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சால் போகிறோம். மஞ்சப்பொடி, கட்டி பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, கடுகு தாளிக்கிறதுக்கு, பச்சை கொத்தமல்லி திருத்தி வச்சுட்டுருக்கேன். இங்கே இதுக்கு தேவையான துவரம்பருப்பு, நெய், ஈயப்பாத்திரம். இந்த ஈயப்பாத்திரத்தில் இந்த டம்ளரால் 3 டம்ளர் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். முதல்ல இந்த தக்காளி பழம், பச்சை மிளகா, கட்டி பெருங்காயம், மஞ்சப்பொடி, கல் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு இந்த பச்சை மிளகாவும் தக்காளி நல்லா குழைய வெந்திருக்கணும். அதாவது இந்த பச்சையாக இருக்கிற பச்சை மிளகா, இந்த லெமன் எப்படி மஞ்சள் கலரில் இருக்குது, இந்த கலர் மாறிடுச்சுன்னா தக்காளி பச்சை மிளகா 2 நல்லா குழைய வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை குக்கரில் 4 விசில் விட்டுட்டு இதை நல்லா கடைஞ்சி இந்த ஈயசொம்பு ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே நெய்யில் கடுகு தாளித்து கொட்டிட்டு இறக்கி வச்சு பச்சை கொத்தமல்லி தூவ வேண்டிதான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதோ ஈயப்பாத்திரம் இங்கே வச்சுருக்கேன். 3 கிளாஸ் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியை இதோடு சேர்த்துடலாம். ஒரு 4-5 பச்சை மிளகாய் திருத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். ஏன் பச்சை மிளகாய் நிறையா போடுறோம்னா இதுக்கு குழம்புல அப்படி காரப்பொடி எதுவுமே கிடையாது, இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். இந்த பெருங்காய கட்டி சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி இதிலே அலம்பி விட்டுறலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து இந்த பச்சை மிளகாவும் இந்த பச்சை நிறம் மாதிரி நல்லா மஞ்சளாக வர வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இந்த அடுப்பில் குக்கரில் பருப்பு வேக வச்சுருக்கேன். 3 விசில் வந்துடுத்து. இன்னும் ஒரு விசில் வந்தோன்னே இறக்கிடலாம். இது குக்கர் விசில் வந்துடுத்து, 4 விசில் வந்துடுத்து. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை பாருங்க, தக்காளி பழம் நல்லா குழைய வெந்தெடுத்து, பச்சை மிளகாவும் பாருங்க நல்ல நிறம் மாறி வந்துடுது. இது தெரியுறதா, மஞ்சள் கலருக்கு வந்துடுது. 4 விசில் விட்டு பருப்பை நல்லா வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கோம். இதை இதோடு சேர்த்துடலாம். ஒரு கதி வந்த உடனேயே நெய்யில் கடுகு தாளித்து கொட்டிட்டு பச்சை கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு எலுமிச்சம்பழம் புழிய வேண்டிதான். இதை பாருங்கள், ரசம் கொதி வந்துடுத்து. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரசத்தை இறக்கி வச்சாச்சு. கடுகு தாளித்து கொட்டிடலாம். இப்போ பச்சை கொத்தமல்லி சேர்த்துடலாம். இதை எலுமிச்சம்பழத்தை 1.5 மூடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதோட புழிஞ்சு விட்டுடலாம். விதையை எடுத்தாச்சு. டேஸ்டியான எலுமிச்சம்பழம் போட்டு ஒரு ரசம் ரெடியாக எடுத்து, நாங்கள் சாத்து மதுன்னு சொல்லுவோம். எலுமிச்சம்பழம் சாத்து மது ரெடியாக எடுத்து, இன்றைக்கி என்ன தலைகன்னு பார்க்கலாமா? வெண்டைக்காய் கரமது. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். கடலை மாவு அரிசி மாவு போட்டு பண்ணுங்கோ. நல்லா அந்த மாதிரி உதிரியாக இருக்கும், ஒத்தையாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் சுட சுட தெனை அரிசி சாதம் இப்போ தான் இறக்கியிருக்கேன். ஸோ தலிகை எடுத்து எல்லாரும் சாப்பிட வாங்கோ. I hope you all like this video. Thank you.